இது என்ன மரக்கன்றுன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க இலுப்பை மரம். இந்த இலுப்பை மரம் ஒரு காலத்தில் எல்லா கோயில்கள்லேயும் கோயில் இருக்குதுனாலே இலுப்பை காடுன்னு ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்கு. இந்த இலுப்பை மரக்கன்று நம்ம எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஈஷா நர்சரியில் தாங்க வாங்கினது. இந்த இலுப்பை மரத்தில் தான் கோயில் கருவறையில் உள்ளே அந்த காலத்தில் எல்லாமே இலுப்பை எண்ணெயை பயன்படுத்தி தான் விளக்கேற்றிருந்துருக்காங்க. இந்த எண்ணெயை இருந்து நம்ம விளக்கேற்றும் போது எந்த கரி பிடிக்காமல் இதில் விளக்கேற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தோட எல்லா பாகங்களும் பூ, மரம், வேர், பட்டை, கனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குது. முன்பொரு காலத்தில் ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இலுப்பை பூவிலிருந்து தான் சர்க்கரை மணமூட்டிக்காக இதை பயன்படுத்தி வந்துட்டு இருந்திருக்காங்க. இது நம்ம ஈஷா நர்சரியில் வாங்குறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதில் தமிழ்நாடு முழுக்க நம்ம ஈஷா நர்சரியில் என்னென்னலாம் மரங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டை நான் இங்கே கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் அரசு வனத்துறைகளிலையும் மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் தேவையான ஆதார், உங்களுடைய நில பட்டா, சிட்டா விவரங்களை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இலவசமாக மரக்கன்றுகளை வாங்கி நடலாம். இயற்கையை பாதுகாப்பும், மரம் நடுவோம், நன்மை பெறுவோம்.